எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. சார், ஒவ்வொரு நாளையும் நான் கடக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது சார். என்றைக்காவது ஒரு நாள் நான் நினச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அது நடக்க மாட்டேங்குது. சரி, நம்ம நினைக்கிறத நடக்கலை, மற்றவங்க நினைக்கிற மாதிரியாவது நம்ம நடத்துவோமே நினச்சா அதுவும் நடக்க மாட்டேங்குது. வில்லங்கம், விரயம், கஷ்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிரி புதுசாக உருவாகிறான். நான் யோசிக்காததை நான் யோசிக்கிற மாதிரியே இன்னொருத்தன் யோசிக்கிறான். நான் தான் யோசித்தேன்னு வெளியில் சொல்கிறான். இந்த உலகத்தோடைய அவப்பெயர்கள்லேருந்து என்னை எப்படி காப்பாற்றிக்கிறது? நான் தப்பே பண்ணாமல் தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, தப்பே பண்ணாமல் மற்றவங்கள்ட்ட பேச்சு வாங்க வேண்டியதாகவும் இருக்குது. இப்படி வெளியில் ஒரு கௌரவத்தை எதிர்பார்த்து உள்ளுக்குள்ளே கௌரவத்தை குறைய வேண்டிய கட்டாயத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். பேசிக்கலி பிரச்சனைக்கு நீங்கள் காரணமே கிடையாது, ஒன்றே ஒன்று தான், ஆசைப்பட்ட பிரச்சனை. சார், ஒரே ஒரு ஆசைப்பட்டேன் சார், தோசை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு நான் எவ்வளோ பெரிய நஷ்டம் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கணும்னு நினச்சா அதுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், ஒரு பாயசம் குடிக்கணும்னு நினச்சாலும் நஷ்டம், ஒரு பாதாங்கீர் நுடிச்ச ரோஸ்க்கு மில்க்கு குடிக்கணும்னு நினச்சாலும் நஷ்டம், எங்கேயோ வெளியூர் போகணுன்னு நினச்சாலும் நஷ்டம். ஆனால் நடக்குது. நடக்கிறத விட நஷ்டத்தை நான் கண்டுபிடிக்கிறதோ அதை எதிர்கொள்கிறதோ பெருசு. இப்படி தான் கடகராசிக்காரர்களுடைய புலம்பல், வருத்தம் இருக்கும். அப்போ கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க, உண்மையிலே வெளியில் எல்லாருக்கும் ரொம்ப பாசக்காரவங்களாக தெரிவிங்க, அதுவும் அக்கறை உள்ளவங்களாம் ரொம்ப அழகாக தெரிவிங்க. இதுதான் உங்களுடைய பலம், அதான் உங்களுடைய பலம்.
அதுமாரி குடும்பத்தின் மீது அதிக ஒரு அன்பு உடைய மனுஷனாக வெளியில் எல்லாருக்கும் தெரிவிங்க. அதேமாரி பிறருக்கு நல்ல குணம், உதவக்கூடிய குணம்னு வெளியில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து மரியாதையாக சில விஷயங்களை கேட்பாங்க. அதாவது இந்த டொனேஷன்லாம் உங்கள்கிட்ட தான் உடனே வருவாங்க. உங்கள்கிட்ட தான் யார் எதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதை கொடுங்க செய்யுங்கன்னுவாங்க. அதுமாரி நல்ல மனுஷனாக பவ்யமாக சாதுவான மனிதர்களை போல் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எங்கே இடம் மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறோம், ஆனால் நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது முன்கோபம் அதிகமாக வரும், பிடிவாதம் அதிகமான சில நேரங்களில் வந்து அது வெளிப்படுத்திடும். இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன்கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிடிவாதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல பாசம் தான் கண்ட்ரோல் பண்ணும். பாசத்தை வச்சு தான் சரி போ, இவங்கிட்ட கோவப்பட்டு என்ன புண்ணியம், இவங்கிட்ட பிடிவாதம் பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்னு தோணும். அதுமாரி மற்றவங்க உணர்வுகளுக்கு ரொம்ப மதிப்பளிக்கக்கூடியவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளவு வெளியில் நல்ல எண்ணங்கள் இருந்தும் உள்ளுக்குள்ளே நடக்கிற சில போராட்டங்கள், நம்ம ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணியிருப்போம், அதை மறைக்கவே முடியாது. நம்மளை அதை வந்து வச்சே நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனாலே நம்ம மனம் ரொம்ப காயப்படும். அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயந்தான், அது எல்லோரும் பண்ணுற தப்பாக இருக்கும், அதில் நம்ம லைட்டாக தான் பண்ணியிருப்போம். ஆனால் அதை வச்சு நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப போராட்டத்தை சந்திக்க வேண்டியது கட்டாயங்கள் ஏற்படும். அதுமாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே கடுமையாக காயப்படக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். உறவுகளால், மனிதர்களால். சார் நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்னா கடகராசிக்காரர்கள் சொல்லுவாங்க, நான் இல்லை சார், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் கடகராசிக்காரர்கள் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் சில கசப்பான நினைவுகளை என்னால் மறக்கவே முடியல சார். ஒருத்தவங்க பண்ண துரோகம், வருத்தம், ஆனால் மறந்த மாதிரி வெளியில் நடிக்கிறேன் சார். நான் ரொம்ப மைண்ட் அவுட் ஆகிடுறேன் சார், டவுன் ஆகிடுறேன். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா இருக்கிறேன்னு எத்தனை நாள் தாங்க நானும் நடிக்கிறது அப்படின்னே கடகராசி சொல்ல முடியும். ஒப்பனும் சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறுந்திருப்பார்கள்ங்கிறத நான் உத்தரவாதமாக சொல்கிறேன். இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சரி சார், அவன் தான் ஏமாத்தினா இவனை ஏமாற்றிடுவானா, அவள் தான் ஏமாத்தினா இவளை ஏமாற்றிடுவாளா, இப்படி ஏமாந்ததை விட இன்னும் ஏமாந்துருவோமோன்னு ஒரு பயமும் கடகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் பயம், அது ஏமாற்றத்தில் இருக்கிறது. இந்த பாசம்தான். பாசம் வைக்காமல் இருக்கவும் முடியாது, அன்பை காட்டாமல் இருக்கவும் முடியாது. இதனாலேயே நிறைய நேரத்தில் மனசு சோர்ந்து அழக்கூடிய வாய்ப்புகள் கூட கடகத்துக்கு உண்டு. நிறைய கடகராசி குழந்தைங்க உள்ளார அழுவாங்க, ரொம்ப கண்ணீர்லேயே இருப்பாங்க. நீங்கள் திடீர்னு கடகராசிக்காரங்க ஒரு ரூமில் இருக்காங்கன்னா டக்குன்னு திறந்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் வருவாங்க. அப்படின்லாம் செய்வாங்க. சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கடகராசிக்காரங்க தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக தூங்குறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. போய் ரூமில் போய் கதவை தட்டி திறந்தீங்கன்னா அப்படியே தூங்கி வர மாதிரி ரொம்ப நல்லா தூங்கிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. அவங்க ஒன்று அழுதுருப்பாங்க, அவங்க கர்ச்சீஃபு நனைஞ்சிரும். நீங்கள் கேமரா வச்சுனாலும் வச்சு பாருங்க. ஏன்னா என்ன காரணம்னா தூக்கம் வராது. கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பல பக்கங்களை, பல காயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, அதை மறைச்சிடுறது, வெளியில் காட்டி எந்த புண்ணியமும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுப்பாங்க. என்னங்க கடகராசிக்காரங்களாம் சொல்கிறது சரிதானே? என்னென்னா ஒரு வாழ்க்கையை நடிப்பாக போயிட்டு நம்ம சின்னதாக கோவப்படுறோம், அது என்ன உண்மையான கோவம் சார்? உண்மையான அன்பாக இருங்க, பொய்யான அன்பாக இருக்காதீங்கன்னு தானே சொல்கிறேன். அதை பார்த்து தான் எனக்கு கோவம் வருது. அப்போ பொய்யான அன்பு உள்ளவர்கள் தான் கடகராசிக்காரவங்கள்ட்ட இருப்பாங்க. ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணுறதுனா கூட கடகராசிக்காரவங்களுக்கு பிளெஸ் பண்ணுறதா இருந்தால் வாய் தான் பிளெஸ் பண்ணும், மனசார பிளெஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. அது கடகராசிக்கு நல்லாவே தெரியும். ஒரு என்கரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் வாய் தான் பேசும், ஆனால் மனசார என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று
இதில் தான் உங்களுக்கு பெரிய குழப்பம். கடவுள் இப்படி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த ஒருத்தனுடைய முகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய திறமையை கொடுத்ததுனால அவன் பொய் சொல்கிறான். ஆனால் இவன் முகம் காட்டி கொடுக்குது உண்மை சொல்லலை, பொய் சொல்கிறான்னு. ஆனால் அவன் சொல்கிறது உண்மை மாதிரி இருக்கும். இது கடகத்துக்கு தெரியும் போது என்ன ஆகுது, கடகராசிக்காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்டா என்னை ஏமாத்துற, செத்த பாம்பை கொள்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நானே டவுன்னு சேர்த்து போயிட்டேன், ஏற்கனவே என்னை கொண்டுட்டாங்க, இந்த நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, நீங்கள் வேற ஏன்டா என்னையை போட்டு நல்லது செய்யவும் விட மாட்டீங்க, ஆவுன்னா என் குடும்பத்தை இழுக்கிறீங்க. இந்த குடும்பத்தை இழுப்பாங்க. கடகராசிக்காரவங்களை சாதாரணமாக யாருமே விட மாட்டாங்க. கடகராசிக்காரவங்கன்னா உடனே எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றுறது. கடகராசிக்காரவங்க பெருத்த அவமானங்களை பட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதில் தான் ரொம்ப வருத்தம். அது படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. கடகராசிக்காரவங்க 30 அதுக்கு மேலே போகிறவங்கள கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கு பல வழி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 30க்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்வாங்க. எனக்கு நல்லா தெரியுது சார் இதில் தான் பிரச்சனை அப்படின்னா, ஆனால் என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியலைங்க அப்படின்னா. அப்போ இந்த கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கங்க. என்னென்னா, நேற்றைய காலத்தை மறந்து விடுங்கள், நாளைய காலத்தை மறந்து விடுங்கள், இந்த நிமிடத்தை அனுபவிங்க. சார் இன்றைக்கி உள்ளதை பார்ப்போம், சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, தூங்குறீங்களா தூங்குங்க, நாளைக்கு பேசிப்போம் சார். இவனுடைய உதவி இன்னொரு நாள் தேவைன்னு கூட நினைக்காதீங்க சார். நாளைக்கு இருந்தால் உதவி பார்த்துப்போம், நாளைக்கு பேசிப்போம். ஆனால் நாளைக்கு எனக்கு வேணும், நாளைக்கு அவன் வேணும் அப்படி நினச்சி அவனை நம்ம தூக்கி மேலே தலையில் வச்சுக்கிறோம், கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். எல்லாரையும் ஏமாத்துறான். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் கடகத்தை எத்தனை பேர் ஏமாத்துறாங்கன்னு. விரலே கிடையாது, கால் விரலையும் சேர்த்தாலும் கால் கிடையாது. அப்போ ஏமாற்றத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் முதல்ல செய்ய வேண்டியது டுடே, இந்த நிமிஷம் இதுதான் நான் பண்ணுறேன். அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், மனசில் படுறத படுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நான் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன், எது மேலேயும் ரொம்ப அக்கறையெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப பாசம் வைக்காதீங்க, அக்கறை வேண்டாம். அக்கறையாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.